ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேப்சிகம் எக் ஃப்ரை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தேன். ஸோ அதை வந்து என்னோடய ஸ்டைலில் நான் இங்கே பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஐட்டம் தாங்க. ஸோ இது வந்து வித் சீஸ் பண்ணலாம், வித்தவுட் சீஸும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு முழு கேப்சிகம் தேவை, எக்கு அண்ட் ஸ்பெஷல் மசாலா அண்ட் தென் சீஸ், அவ்வளோதாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, நான் 3 கேப்சிகம் எடுத்திருக்கேன், 2 எக் எடுத்திருக்கேன், அண்ட் தென் இந்த ஸ்பெஷல் மசாலா. இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவில், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மசாலாலாம் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ கேப்சிகம் இந்த டாப் மட்டும் நான் அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன், நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். எக் 2 எடுத்துருக்கேன், அதையும் உடச்சி ஊற்றிட்டேன். இந்த மசாலா போட்டு உப்பு, டர்மரிக் பவுடர், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பெப்பர் போடனாலும் போடலாம், இல்லை வந்து சாட் மசாலா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், காரம் தகுந்த மாதிரி. இந்த ஸ்பெஷல் மசாலாலாம் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ நான் அதனால் இங்கே இதுவும் நான் எதுவும் ஆட் பண்ணல ஸ்பெஷலாக. ஓகே, ஸோ இது நல்லா பீட் பண்ணி நார்மல் நான்ஸ்டிக் தவாவில் பண்ணுறேன், நான் மூடி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ தட் அப்போ தான் வந்து எல்லா பக்கம் வேகும். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுறேன், டாப்பை கட் பண்ணிவிட்டு நான் தவாவில் வைக்கிறேன், லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு. அண்ட் தென் இது ஒவ்வொரு அந்த கப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கேப்சிகம் உள்ள, அது நான் ஃபுல்லாக எக்கை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணி நல்லா மூடி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடணும். ஓகே, நல்லா அது வெந்தக்கப்புறம் தான், நீங்கள் ஒரு ஆஃப் பாயில் வெந்தக்கப்புறம் தான் திருப்பி போடணும். திருப்பி போட்டு அதை உள்ளேயும் வேக வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.
பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபைனலாக எடுக்கும் போது வந்து நான் சீஸ் போடுறேன். ஸோ சீஸ் போட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஓகேங்களா? அது ஒரு மாதிரி உருகி கீழெல்லாம் ஊற்றிடும். ஸோ அது உள்ளே இருக்கிறனாலுக்காக நான் இந்த மாதிரி திருப்பி வச்சுருக்கேன். ஓகே, இது ஒன்று என்னென்னா, நீங்கள் ஆறுனக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சட்னி இல்லை கெச்சப் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கேப்சிகம் வித் நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காம்பு இருக்குது பார்த்திங்கன்னா, மேலே கொடை மாதிரி இருக்கும்ல, ஸோ அதையே லைட்டாக ஓட்டை மாதிரி போட்டு அதில் ஊற்றிட்டு அந்த காம்பை மேலே வச்சுட்டு அப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இன்னொரு வாட்டி அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.